தேவனே, இந்த அருமையான வேளையிலே உங்கள் வேதத்தில் உள்ள அதிசயங்களையும் வெளிச்சத்தையும் நாங்கள் கொடுக்கின்ற இந்த நேரத்திலே நீர் தாமே அனைவருடைய மனதிலும் உடைய பரிசுத்த ஆவியை ஊற்றி அந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படியாக அவருடைய கண்களை திறந்தார். அதே நேரம் பேசுகிற அடியாரோடும் கூட இருந்து உடைய பரிசுத்த ஆவியானோடு கூடாக தேவையான இந்த வெளிச்சத்தை அவர்களுக்கு நீர் கொடுத்தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்கள் சித்தம் அல்ல, உம் சித்தமே நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடும் எங்களுக்காக கல்வாரி மற்றும் சிலுவை வச்சு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பழைய ஏற்பாட்டு எபிரிய வேதாமத்தும் இந்த செப்டுஜனிலும் மேலதிகமாக இருக்க இந்த 7 புத்தகங்கள் கிறிஸ்தவராகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா. நாங்கள் போன வீடியோவிலே நாங்கள் தெளிவான ஒரு காரியத்தை பார்த்தோம். இயேசு சுவாமி அந்த புத்தகங்களை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, பயன்படுத்தவும் இல்லை. இப்போ நாங்கள் சீஷர்களுக்கு கடந்து வரப்போகிறோம். ஏனென்றால் சீஷர்கள் அந்த புத்தகங்களை பயன்படுத்தி இருக்கிறார்களா? இந்த 39 புத்தகங்களே 30க்கு மேற்பட்ட புத்தகங்களை சீஷர்கள் புதிய ஏற்பாட்டிலே இயேசு சுவாமியோடு சேர்ந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். தோரா, நெவீம், கெட்டுவீம் என்ற அனைத்து புத்தகங்கள் இருந்து அவர்கள் தெளிவாக 30க்கு மேற்பட்ட புத்தகங்களை அவர்கள் நேரடியாகவோ அதில் உள்ள வார்த்தைகள் எடுத்தோ அதில் உள்ள நபர்களை எடுத்தோ அவர்கள் புதிய ஏற்பாட்டிலே பேசியிருக்கிறார். ஆனால் சீஷர்கள் ஒருபோதும் இந்த 7 புத்தகங்களில் ஒரு நபரை கூட எடுத்து அல்லது இந்த புத்தகங்களிலே ஒரு புத்தகங்களை கூட எடுத்து நேரடியாகவோ விவரமாகவோ அவர்கள் பயன்படுத்தவில்லை என்று எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. தெளிவாக அதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இப்போ நாங்கள் பார்த்தோம் இயேசு சுவாமி பயன்படுத்தவில்லை என்று. இப்போ நாங்கள் அடுத்ததாக என்ன பார்க்கிறோம் என்றால், சீஷர்களும் அப்புத்தகங்களை பயன்படுத்தவில்லை. அவர்கள் இந்த பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் வைத்திருந்த அந்த புத்தகங்களிலே இருக்கின்ற 3 பிரிவுகளையும் தான் அவர்கள் பயன்படுத்தினார்களே ஒழிய இந்த 7 புத்தகங்களில் ஒரு புத்தகத்தை கூட அவர்கள் பயன்படுத்தவில்லை. அப்படியானால் நாங்கள் இந்த புத்தகங்களை இயேசு சுவாமியும் அவருடைய சீஷர்களும் பயன்படுத்தாத இந்த புத்தகங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்னொரு ஆழமான நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு உண்மையை நான் உங்களுக்கு எடுத்துரைக்கப் போகிறேன். இப்போ நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும், இயேசு சுவாமி யூதர்களுடைய இந்த 3 பிரிவுகளை தான் ஏற்றுக்கொண்டார் என்று ஆணைத்தரமாக புதிய ஏற்பாட்டிலே எங்களுக்கு நிரூபிக்கிறார். இவ்வளவு சந்தோஷம் என்று யோசிச்சு பாருங்கள். அதாவது யூதர்களிடத்தில் இருந்த புத்தகங்களைத்தான் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பதை இயேசு சுவாமி புதிய ஏற்பாட்டில் சொல்லுவாரா என்றால் அதை விட எங்களுக்கு ஒரு விளக்கம் தேவையில்லை. அதை நீங்கள் விளக்கம் கொள்ளுங்கள். அதிலே இயேசு பயன்படுத்தாத இருந்ததே எங்களுக்கு தெளிவொன்று விளங்கினது. அந்த புத்தகங்களை இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்போ நாங்கள் பார்க்குறோம், அந்த டோரா, நெவீம், கெத்துவீம் என்ற இந்த 3 பிரிவுகளையும் இயேசு வேதாமத்திலே புதிய ஏற்பாட்டிலே எடுத்துரைக்கிறார். அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதாவது லூக்கா 24ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நாங்கள் தெளிவாக பார்த்தோம், இயேசு சுவாமி இந்த 3 பிரிவுகளையும் தெளிவாக ஏற்றுக்கொண்டு புதிய ஏற்பாட்டிலே பேசியிருக்கிறார். ஆகையால் யூதருடைய புத்தகங்களை தான் இயேசு ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு எங்களுக்கு தெளிவான ஒரு ஆதாரம் கிடைத்திருக்கிறது. இப்போ நாங்கள் பார்க்குறோம் என்னென்றால், இயேசு சுவாமி பழைய ஏற்பாட்டில் இருந்த இந்த 3 பிரிவுகளையும் நான் உங்களுக்கு அவர் எடுத்து உரைத்தார் என்று நாங்கள் கூறினேன். அதே இன்னும் வேதத்தில் இருக்கிற ஒரு ஆழமான காரியத்தை நான் உங்களுக்கு கூறப்போகிறேன். இப்போ இன்றைய காலத்திலே நாங்கள் எங்களுடைய பழைய ஏற்பாட்டு வேதாமத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால், அதிலே 39 புத்தகங்கள் இருக்கின்றது. முதல் புத்தகம் ஆதியாகமம், கடைசி புத்தகம் மல்கியா. ஆனால் யூதருடைய தொகுப்புக்கு நீங்கள் கடந்து போவீர்கள் என்றால், அவர்கள் முதல் புத்தகம் ஆதியாகமம், கடைசி புத்தகம் மல்கியாவும் வைத்திருக்கவில்லை எங்களை போல். அவர்கள் 2 நாளாகமத்தை தான் கடைசி புத்தகமாக வைத்திருக்கிறார்கள். ஆகையால் யூதருடைய தொகுப்பின்படி முதல் புத்தகம் ஆதியாகமம்,
கடைசி புத்தகம் 2 நாளாகும். தெளிவாக அதை விளங்கிக் கொள்ளுங்கள். அதில் இயேசு சுவாமி ஒரு கதையை கூறுகின்றார் புதிய ஏற்பாட்டிலே யூதர்களுக்கு. மிக முக்கியமான ஒரு கதையை கூறுகின்றார். அதாவது மத்தேயு 23:35 லூக்கா 11ஆம் அதிகாரம் இயேசு சுவாமி என்ன கூறுகிறார் என்று சொன்னால், இந்த பூமியிலே நீதிமானாய் இருந்து சிந்தப்பட்ட ஆபேலின் இரத்தம் முதல், அவர் தெளிவாக வேதாமத்தில் இருக்கின்ற ஆதியாம புத்தகத்தில் இருக்கின்ற ஆபேலை எடுத்து பயன்படுத்துகின்றார். பிறகு யூதர்களுடைய கடைசி புத்தகமாகிய 2 நாளாமத்தில் இருக்கின்ற 24ஆம் அதிகாரம் 20 22 வரையும் இருக்கின்ற சகரியாவின் மரணத்தை குறித்து பேசுகின்றார். அதாவது ஆதியாமத்தில் இருந்து கடைசி புத்தகம் வரைக்கும் அவர்கள் கொண்ட நீதிமான்களுடைய இரத்தத்துக்கு எல்லா யூதர்களும் கணக்கு கொடுக்க வேண்டி வரும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார் இயேசு. ஆகையால் இயேசு சுவாமி இப்படி புதிய ஏற்பாட்டை எழுதுகின்ற பொழுது யோவான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அல்பாவும் ஒமேகாவும் என்று கிரேக்க எழுத்தின் முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் பயன்படுத்தி தேவன் அல்பாவும் ஒமேகாவும், அவருக்கு ஆதியும் அந்தமும் அவர் என்பதற்காக எப்படி கிரேக்க பாஷையிலே 2 எழுத்துக்களை பயன்படுத்தினாரோ, அதே போல இயேசுநாதர் ஆதியாமத்திலிருந்து நாங்கள் கிறிஸ்தவர்கள் வெளிப்படுத்தல் வரை என்று நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோமோ, அதே போல இயேசு சுவாமி ஆதியாமத்திலிருந்து மல்கியா என்று சொல்லாமல் யூதர்களுடைய புத்தகமாகிய கடைசி புத்தகத்தில் வேத சாட்சியாக மரித்த நீதிமானுடைய இரத்தத்தை எடுத்து ஆரம்பம் முதல் இறுதி வரை அவர்களுடைய இரத்தத்துக்கு நீங்கள் கணக்க கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆகையால் இயேசு சுவாமியினுடைய ஆணித்தரமான 2வது சாட்சி என்னவென்றால், அவர் யூதர்களுடைய ஆதியாமத்தையும் அவர்களுடைய கடைசி புத்தகமாகிய நாளாகத்தையும் ஏற்றுக்கொண்டு அதுதான் அவர்களுடைய வேதாகமம் என்பதை அவர் தெளிவாக புதிய ஏற்பாட்டில் எடுத்து கூறுகின்றார். ஆகையால் எங்களுக்கு என்ன அழகான ஆதாரங்களை அவர்கள் வைத்து போயிருக்கிறார்கள். அதாவது இயேசுவும் சரி அவருடைய சீஷர்களும் சரி தெளிவாக யூதர்கிட்ட இருந்த புத்தகத்தை தான் ஏற்றுக்கொண்டு பேசியிருக்கிறார்களே ஒழிய, நான் மீண்டும் உங்களுக்கு கூறுகின்றேன், இந்த 7 புத்தகங்களை அவர்கள் ஒருபோதும் எடுத்து பயன்படுத்தவில்லை என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. இதிலிருந்து நாங்கள் என்னதை தெரிந்து கொள்ளலாம் என்றால், இந்த 7 புத்தகங்கள் இயேசுவாலோ அவருடைய சீஷர்களாலோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட புத்தகம் இல்லை. ஆகையால் நாங்கள் அந்த புத்தகங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இனி வரும் அடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு காரியத்தை விளங்கப்படுத்த போகின்றேன். இந்த கிறிஸ்தவம் உருவானதுக்கு பிறகு இந்த புத்தகங்கள் எப்படி ஒன்று சேர்க்கப்பட்டது, அதை யார் யார் எல்லாம் வேதத்துக்கு முரணானது என்பதை கூறியிருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். ஆகையால் தயவு செய்து நீங்கள் இந்த தொடர்ச்சியை ஒவ்வொன்றாக பாருங்கள்.